வருக தூயாவே வருக எந்தன் நெஞ்சிலே தருக வானின் வரங்களை தவறும் தீமை விலகவே வருக தூயாவே வருக எந்தன் நெஞ்சிலே அகத்தின் ஒளியை ஏற்றவே அன்பு கனலை மூட்டவே அகத்தின் ஒளியை ஏற்றவே அன்பு கனலை மூட்டவே அறமும் ஒழுங்கும் மாங்கவே அன்பும் அருளும் மல்கவே வருக தூயாவே வருக எந்தன் நெஞ்சிலே. Good morning, how are you? Welcome to my YouTube channel Rise and Shine Nirmala. ஓகேங்க, இந்த வீடியோவில் நான் ஒரு இயேசுவின் ஒரு இந்த அவர் இருக்கும்போது நடந்த ஒரு அப்போஸ்தலர்களோட அல்ல சீடர்களோடு இருந்தபோது நடந்த ஒரு நிகழ்வு, அந்த நிகழ்வை பற்றி பார்ப்போம். அதில் ஒரு வசனம் ஜீசஸ் கேட்குறாரு அந்த சீடர்கள்ட்ட, why are you so afraid? Have you still no faith? ஏன் பயப்படுகிறீர்களே, இன்னும் உங்களுக்கு நம்பிக்கை இல்லையா? இந்த வாசகம் வந்து பார்த்திங்கன்னா 3 நற்செய்திகளையும் வரும். மேத்யூஸ் நற்செய்தி, மார்க் நற்செய்தி, செயின்ட் லூக் எழுதிய காஸ்பல், இது 3லேயும் வரக்கூடிய ஒரு நிகழ்வு தான் இது. அதான் ஜீசஸ் கேட்குறாரு, ஏன் இப்படி பயப்படுகிறீர்களே, இன்னும் உங்களுக்கு நம்பிக்கை இல்லையா அப்படின்னு கேட்குற வாசகம். இப்போது மத்தேயு எழுதிய நற்செய்தி பார்த்திங்கன்னா அதிகாரம் 8 இறை வசனங்கள் 23 27 வரை. இதையே நம்ம மார்க்கு நற்செய்தி பார்த்திங்கன்னா அதிகாரம் 4 இறைவசனங்கள் 35 39 வரைக்கும். ஓகேங்களா. அடுத்தது செயின்ட் லூக் எழுதிய நற்செய்தி பார்த்திங்கன்னா அதிகாரம் 8 இறைவசனங்கள் 22 25 வரைக்கும். ஓகே, ஸோ வாட் இஸ் ஹேப்பனிங் நவ் வில் see. அந்த எக்ஸாக்ட் ஈவெண்ட்டுக்கு போவோம். ஸோ என்ன நடக்குதுன்னா, ஒன் ஈவினிங் ஜீசஸ் வந்து நம்முடைய சீடர்களும் வாருங்கள் அக்கறைக்கு போவோன்னு சொல்கிறாரு. லெட்ஸ் கோ ஓவர் டு த அதர் சைட் ஆஃப் த லேக்குங்கிறாரு. அப்போ என்ன பண்ணாங்க, சீடர்கள் மக்கள்லாம் அனுப்பி விட்டுட்டு அவர்களை படகில் ஏற்றி கொண்டு போகிறார்கள். ஸோ அப்படி போகும்போது என்னன்னா, சடன் fires windstorm stepped down on the lake and putting them, so the boats started filling with water, so putting them in danger. அப்போ என்ன ஆகுது, இந்த ஒரு புயல் காற்று அடிக்கும்போது என்ன ஆகுதுனால, அது தொடர்ந்து அந்த அலைகள் வந்து படகுன்னு மோதும்போது அந்த படகு நீரால் நிரம்பி கொண்டிருந்தது. அப்போது இந்த சீடர்களுக்கு ஒரு பயந்துட்டாங்க, பயப்படுறாங்க, பேனிக். அப்போது ஆண்டவராகிய இயேசுவை எழுப்புறாங்க. அவர் ஜீசஸ் என்ன ஆகுது அங்கே பண்ணிட்டு இருக்காருனாக்கா, ஹீ வாஸ் காட் as well as ஹியூமன் இல்லையா. அப்போ அந்த ஹியூமன் போது அவர் காலையிலேருந்து மத்தியானம் வரைக்கும் அந்த போதனை செய்யும்போது அவருக்கு ஸ்பீக்கிங் டயர்டு. அப்போ தூங்கிட்டு இருக்காரு, குஷன் வச்சு தூங்கிட்டு இருக்காரு படகுடைய பின்பகுதியில். he was sleeping on the cushion. அப்போது இந்த சீடர்கள் பயந்து போய், மாஸ்டர் டோன்ட் யூ கேர் இஃப் he drown அப்படின்னு சொல்கிறாங்க. நாங்கள் மடிய போகிறோமே, உங்களுக்கு அக்கறை இல்லையான்னு அப்படின்னு அவரை எழுப்புறாங்க. ஸோ ஜீசஸ் got up and rebuked the wind and said to the waves, quiet, be still. காற்றை வந்து கடிஞ்சுக்கிறாரு. கடலை பார்த்து
இறையாதே அமைதியாருன்னு சொல்கிறாரு. ஸோ வாட் ஹேப்பன் ஆக்சுவலி, அந்த wind died down slowly and just was quiet and calm. இப்போ ஜீசஸ் டர்ன் டு த டிசைபிள்ஸ் சொல்கிறாரு என்னது, இப்போ தான் அதை சொல்கிறாரு. Why are you so afraid? Have you still no faith? ஏன் பயப்படுகிறீர்களே? இன்னும் உங்களுக்கு நம்பிக்கை இல்லை, இன்னும் உங்களுக்கு நம்பிக்கை இல்லை. அந்த இன்னொன்று ரவுண்ட் அப் பண்ணுவோம், அண்டர்லைன் பண்ணுவோம். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஆண்டவராக இயேசு கூட தான் அந்த சீடர்கள் இருக்கிறாங்க. அவர் செய்த எல்லா அற்புதங்களையும் மிரக்கிள்ஸ்லையும் அவங்க பார்க்குறாங்க, அனுபவிச்சாங்க இவங்க வாழ்க்கையிலையும். ஆனால் என்ன நடக்குதுனாக்கா, அந்த ஸ்பாட்டில் அவங்களுக்கு ஒரு டேஞ்சர் வரும்போது என்ன ஆகுதுனாக்கா, பயம் வந்து அவங்கள வந்து மேற்கொள்ளுது. அப்படின்னா பயப்பட்டதுனால என்னாங்கனாங்க, அந்த சர்வ வல்லவராகிய தேவன், அந்த சவரின் காட், த மைட்டி பவர் அவர்களோடு இருந்ததை மறந்துட்டாங்க. அதாவது ஆண்டவராக இயேசு எல்லாவற்றுக்கும் அதிகாரம் உள்ள, இயற்கைக்கும் மனிதருக்கும் எல்லாத்துக்கும் மேலே அதிகாரம் செலுத்தக்கூடிய ஆண்டவராக இயேசு அவர்கள் கூட இருக்கிறது, அவர்கள் கூட தான் இருக்காரு. ஓகேவா? அவர் கூட இருக்கிறத வந்து என்னக்கா மறந்துட்டாங்க. அப்படின்னா தே கேவ் த இம்பார்ட்டன்ஸ் டு வாட் அந்த ப்ரெசண்ட், அந்த டேஞ்சரை தான் பார்க்குறாங்க. அப்படி இந்த சூழ்நிலையில் இருக்கிற அந்த ஒரு டேஞ்சர், ஒரு இதை தான் பார்த்து அவங்க பயந்துடுறாங்க. கடவுள் ஆண்டவராக இயேசு எல்லாவற்றையும் செய்ய வல்லவரங்கிறத அதை மறந்துட்டு அவங்க பயப்பட்டு என்னன்னு கேட்குறாங்க, போகிறேன் மடிய போகிறோமோ உமக்கு அக்கறை இல்லையான்னு வேற கேட்குறாங்க. அக்கறை இல்லையான்னு ஒரு வார்த்தை வேற யூஸ் பண்ணுறாங்க. அப்படிங்களா பார்த்தீங்களா, அவங்களுக்கு anxiety, பயம், பதட்டம், அப்படி இருக்கும்போது தான் இந்த வார்த்தைங்களை சொல்கிறாங்க இல்லைங்களா. அப்போ கடவுள்னால எல்லாமே செய்ய முடியும், எல்லா விதமான அற்புதம். அப்போ தான் வந்து அதுக்கு முன்னால் தான் அவர் வந்து அந்த 5 அப்பங்களையும் 2 மீன்களையும் 5000 ஆண்களுக்கும் ஏகப்பட்ட பெண்களுக்கும் குழந்தைங்களுக்கும் அதை பெருகு செய்து உணவளித்தார். அந்த இதெல்லாம் பார்த்துட்டு தான் வந்து இப்போ சீடர்கள் அதெல்லாம் மறந்துட்டு வந்து இப்படி ஒரு வார்த்தைகளை ஜீசஸ்கிட்ட கொடுறாங்க. அப்போது நம்மளும் என்ன பண்ணுறோம்னாக்கா, நம்ம ஒரு பதட்டமான சூழ்நிலையில் ஒரு டேஞ்சரோ இல்லை ஒரு ஆபத்தோ இல்லாட்டி ஒரு வாழ்க்கையில் ஒரு ஸ்டாம், ஒரு புயல் வீசும்போது, நம்மளை வாழ்க்கையிலும் அப்பப்போ ஒரு புயல் வீசும் இல்லைங்களா, அந்த மாதிரி சூழ்நிலையில் இருக்கும்போது நம்ம என்ன பண்ணுறோன்னா, ஆண்டவர் அந்த மைட்டி ஹேண்ட்ஸை மறந்துடும். அவர் சர்வ வல்லவர், எல்லாவற்றையும் சரி செய்யக்கூடியவருங்கிற அந்த இதை வந்து நம்ம மறந்துடுறோம் இல்லைங்களா. அப்படி மறக்கும்போது என்ன ஆகுதுனாக்கா, கடவுளை நம்ம நிச்சயமாக வருத்தப்பட வைக்கிறோம் இல்லைங்களா. இப்போ அம்மா அப்பாவே அவங்க நமக்கு நிலைமை செய்யக்கூடியவங்கன்னு சொல்லிட்டு அவங்கள கொஞ்சம் டவுட் பண்ணுற மாதிரி இருந்ததுன்னா, அப்போ அம்மா அப்பாவுக்கும் நமக்கு மனசுக்குள்ளே வருத்தமாகும். அதே தான் நம்ம செய்கிறோம், கடவுளை நம்ம மன வருத்தத்திற்கு உள்ளாக்குறோம் இல்லைங்களா. அப்போது நம்ம என்ன பண்ணுறோன்னா, சூழ்நிலை நம்மக்குள்ளே அந்த பிரச்சனைகளை தான் பார்க்குற மொழிய, அந்த பிரச்சனைக்கு மேலான அந்த பிரச்சனையை அடியோடு தலைகளை மாற்றக்கூடிய சர்வ வல்லரான தேவன் நம்ம கூட இருக்காரு, ஆண்டவருடைய தூய ஆவியானவர் நம்ம கூட இருக்கிறாங்கிறத மறந்துட்டு வந்து பயப்படுறோம், பெதற்றோம். சில சமயத்தில் எக்ஸ்ட்ரீம் லெவலுக்கு போனால் கடவுள்கிட்ட கோச்சுக்கிறோம், திட்டுறோம், இதெல்லாமே நடக்கும். பட் இப்படியெல்லாம் நடக்கக்கூடாது, கரெக்டுங்களா. அப்போ நம்ம என்ன பண்ணணுன்னாக்கா, நம்மளுடைய கடந்த கால வாழ்க்கை முந்தின நிமிஷம் வரைக்கும் கடவுள் நம்ம வாழ்க்கையில் செஞ்ச அத்தனையும் நினச்சி பார்க்கணும். பி குவைட், அப்படியே உட்காந்து அமைதியாக உட்காந்து கடவுள் நமக்கு இதுக்கு முன்னால் நம்ம வாழ்க்கையில் செஞ்ச அத்தனை விஷயங்களையும் பெரிய பெரிய காரியங்களையும் எல்லாத்தையும் நினச்சி பார்க்கும்போது நம்மளுடைய ஒரு நம்பிக்கை பெருகும். ஆண்டவர் இதை சரி செய்வார், பார்த்து கொள்வார், ஹி வில் டேக் கேர் ஆஃப் எவ்ரிதிங் அப்படின்னு சொல்லும்போது அந்த நம்பிக்கை தான் ஆண்டவராக இயேசு. அதனால தான் சொல்கிறாரு, அவர் சீடர்களை திரும்பி பார்த்துட்டு, ஏன் பயப்படுகிறீர்கள், இன்னும் உங்களுக்கு நம்பிக்கை இல்லையா. அப்போ அந்த நம்பிக்கை தான் ஆண்டவராக இயேசு மறுபடியும் வரும்போது மண்ணுலகில் விசுவாசத்தை காண்பாரோன்ற அதையும் அவர் ஆண்டவர் சொல்கிறாரு.
நம்பிக்கை இல்லை. அப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னா, இந்த மாதிரி பதட்டமான சூழ்நிலையில் பிரச்சனைக்குரிய காலகட்டத்தில் நம்ம வந்து ஆண்டவருடைய கரத்தின் உள்ள வல்லமையை நம்ம மறந்துடுறோம். அவர் பார்த்துக்கோங்கிறத மறந்துடும். ஓகேங்களா? இதே மாதிரி நிகழ்வு வந்து மத்தேயு நற்செய்தியில் இன்னொரு இடத்துல வந்து வரும். எப்படின்னா அதிகாரம் 14 வரும். அப்படின்னா இவங்க ஆண்டவராகிய இயேசு என்ன பண்ணுவார், நீங்கள் அக்கறைக்கு போயிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள வற்புறுத்தி அனுப்பிச்சி விட்டுட்டு இவர் வந்து ஒரு மலை மேலே இரவு முழுவதும் அவர் ப்ரேயரில் இருப்பார். அப்படி 4ஆம் காவல் விடியற்கால 4ஆம் காவல் வேளையில், அதாவது விடியற்காலம் 3 மணிலேருந்து 6 மணி வரைக்கும் உள்ள காலம், அதான் 4ஆம் காவல் வேலை. அந்த வேளையில் அவர் வந்து வராரு. அப்படி என்ன பண்ணுவார், அந்த சமயத்தில் இந்த படகு இப்படி போயிட்டு இருக்கும்போது அது வந்து தத்தளிச்சுட்டு இருக்கும்போது இவர் என்ன பண்ணுவார், அப்படியே கடல் மீது நடக்கிறார். நடந்து வரும்போது அவங்க பூதம் பேயின்னு சொல்லிட்டு சீடர்கள் பயப்படுவாங்க. அப்படின்னு சொல்லிட்டு நான் தான் அப்படின்னு சொல்லிட்டு அவரே கடல் இல்லைங்களா. அப்போது இந்த பேதுரு வந்து என்ன சொல்லுவார், நானும் கடல் மீது வரணுமா வான்னு சொன்னோன்னா இவர் வராரு. வந்து அப்படி நடந்துட்டு இருக்கும்போது என்ன பண்ணுறவாரு, திடீர்னு கடலில் மூழ்கிற மாதிரி இருக்கும்போது பயந்துருவார். அப்படி பயப்படும்போது அவர் பயப்படும்போது பயந்து ஆண்டவரை கத்துட்டு ஆண்டவரே என்னை காப்பாற்றும் நான் மூழ்கிறேனே அப்படின்னு சொல்லும்போது அவர் கையை பிடிச்சி அவரை போட்டில் இழுத்துட்டு அற்ப விசுவாசியை ஏன் பயப்பட்டேன், ஐயம் குறைந்தவர் ஏன் பயப்பட்டாய் அப்படி கடிஞ்சுக்கிறாரு. அப்படின்னா இது எதுக்காகனா, அவர் வந்து உண்மையிலுமே கோவம் இல்லை, அது வந்து நீ விசுவாசத்தோடு இருன்றதுக்காக தான் அப்படி சொல்கிறாரு. நீ என் மேலே நம்பிக்கையை வச்சிரு, பதட்டப்படாத, ஐயப்படாத, சந்தேகப்படாத, 100% நம்பிக்கை, more than 100% just about trust me, have faith in me அப்படின்னு கேட்குறாரு. இதை தான் நம்மளும் ஆண்டவருக்கு என்ன சூழ்நிலையிலும் ஆண்டவர் மேலே நம்பிக்கை வச்சுட்டு சந்தோஷமாக அமைதியாக இருக்கணும். ஓகேங்களா? இப்போ ஒரு சாங்கோட நான் அந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். ஓகேங்களா? Hide me now under your wings, cover me within your mighty hands. Hide me now under your wings, cover me within your mighty hands. When the oceans rise and thunders roar, I will soar with you above the storm. Father, you are King over the flood. I will be still, I know you are God. When the oceans rise and thunders roar, I will soar with you above the storm. Father, you are King over the flood. I will be still, I know you are God. Find rest, my soul, in Christ alone. Know His power in quietness and trust. When the oceans rise and thunders roar, I will soar with you above the storm. Father, you are King over the flood. I will be still, I know you are God. When the oceans rise and thunders roar, I will soar with you above the storm. Father, you are King over the flood. I will be still, I know you are God. Okay, guys, thank you so much for visiting my video. Bye bye.